வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு கல்விக்கான நிதியை மறுப்பதுதான் பாஜகவின் நடவடிக்கையா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. இல்லந்தோறும் கொடி பறக்கட்டும். திமுக பவள விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பாராலிம்பிக்கில் வெற்றி பெற்ற இந்தியர்களுக்கு பிரதமர் பாராட்டு. தேர்தல் முடிவுகளால் பாஜக மீது இருந்த அச்சம் துடைத்தெறியப்பட்டுவிட்டது. அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேச்சு. அப்சல் குருவுக்கு மாலை அணிவித்திருக்க வேண்டுமா? உமர் அப்துல்லாவுக்கு ராஜ்நாத் சிங் கேள்வி. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு கல்விக்கான நிதியை மறுப்பதுதான் பாஜக அரசின் நடவடிக்கையா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு உரிய நிதி வழங்காதது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேசிய கல்விக் கொள்கைக்கு தலைவணங்க மறுத்ததற்காக சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு கல்விக்கான நிதியை பாஜக மறுப்பதாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் கல்வியில் குறிப்பிட்ட இலக்கை அடையாதவர்களுக்கு தாராளமாக நிதியை பாஜக அளிப்பதாகவும், தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்த ஒன்றிய பாஜக அரசின் திட்டம் இதுதானா என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இது பற்றி நம் தேச மக்களை முடிவெடுக்க வேண்டும் என விட்டுவிடுகிறேன் என தெரிவித்துள்ளார். திமுக பவள விழாவை ஒட்டி கட்சியினர் இல்லங்கள், அலுவலகங்களில் கட்சி கொடியை பறக்க செய்யுமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரியாரின் கொள்கைகளை ஜனநாயக வழியில் சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் நிறைவேற்றிடும் நோக்கத்துடன் அறிஞர் அண்ணாவால் 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் கட்டி காக்கப்பட்ட திமுக எனும் அரசியல் பேரியக்கம் 75 ஆண்டுகளாக மக்களுக்கு பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு தனது பவள விழா நிறைவினை கொண்டாடுகிறது எனவும், பவள விழாவையொட்டி கழக கொடி கம்பங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு நம் வீடுகள் தோறும் பறந்திட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கழக கொடி பறக்காத கட்சியினர் வீடுகளே இல்லை எனும் வகையில் பவள விழாவை முன்னிட்டு நம்ம அனைவரது இல்லங்கள், அலுவலகங்கள், வணிக வளாகங்களில் கட்சி கொடி ஏற்றி கொண்டாடுவோம் என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வந்த 17வது கோடைக்கால பாராலிம்பிக் போட்டியில் 29 பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, பாராலிம்பிக் 2024 போட்டிகள் வரலாற்று சிறப்புமிக்கதாகும் எனவும், நமது பாராலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் 29 பதக்கங்களை நமது நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதில் இந்தியா பெருமகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். பாராலிம்பிக் போட்டிகள் அறிமுகமானதிலிருந்து இந்தியாவின் சிறந்த பங்களிப்பு இது எனவும், நமது விளையாட்டு வீரர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் அடங்காத மன உறுதியுமே இந்த வெற்றிக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் விளையாட்டு சாதனைகள் நமக்கு நினைவு கூறும்படியான பல தருணங்களை அளித்து பல புதிய விளையாட்டு வீரர்களையும் ஊக்குவித்துள்ளன எனவும் பிரதமர் மோடி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காரணமாக பாஜக மீது நரேந்திர மோடி இருந்த அச்சம் துடைத்தெறியப்பட்டுவிட்டது என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி டல்லாஸ் நகரில் இந்தியர்கள் மத்தியில் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் போனதை மறைமுகமாக குறிப்பிட்ட அவர், பாஜக நமது பாரம்பரியம், மொழி போன்றவற்றை தாக்குவதற்காக மக்கள் கூறுவதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் முடிவுகள் வெளியான சில நிமிடங்களிலேயே பாஜக மற்றும் பிரதமருக்கு இந்தியாவில் யாரும் பயப்படவில்லை என்பதை நாம் கண்டோம் எனவும், நமது அரசியலமைப்பு சட்டத்தை தாக்கும் எவரையும் ஏற்கப் போவதில்லை என்று காட்டிய ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய மக்களின் பெரிய வெற்றி இது எனவும் தெரிவித்தார். நாடாளுமன்றம் மீது தாக்குதல் நடத்திய அப்சல் குருவுக்கு மாலை அணிவித்திருக்க வேண்டுமா என உமர் அப்துல்லாவுக்கு ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு வரும் 18, 25 மற்றும் ஆகஸ்ட் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் முதல் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள ராம்பன் மாவட்டத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய பாதுகாப்பு அமைச்சருமான ராஜ்நாத் சிங், காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டும் என தேசிய மாநாட்டு கட்சி வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் இந்த பிரிவு நீக்கப்பட்ட பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் 40,000 பேருக்கு புதிதாக வேலை கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஜம்மு காஷ்மீரில் மேலும் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும்,
இதன் மூலம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி மக்களுக்கு இந்தியாவுடன் இணைய விரும்புவார்கள் எனவும் தெரிவித்தார். கொல்கத்தாவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது குறித்து விவாதிக்க உடனடியாக அமைச்சரவையை கூட்டி முடிவெடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு ஆளுநர் ஆனந்த் போஸ் அறிவுறுத்தியுள்ளார். மருத்துவமனையில் கொல்லப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி வேண்டி கொல்கத்தாவில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு ஆளுநர் ஆனந்த் போஸ் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் குழப்பமான சூழல் நிலவுவதால் தான் அமைதியாக இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். கொல்கத்தா காவல் ஆணையரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஆளுநர் ஆனந்த் போஸ் வலியுறுத்தியுள்ளார். ராட்சசன், ஓ மை கடவுளே, பேச்சுலர் உள்ளிட்ட படங்களை தயாரித்த தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளர் டில்லி பாபு காலமானார். 2015ஆம் ஆண்டு வெளியான உருமின் திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானவர் டில்லி பாபு. தொடர்ந்து மரகத நாணயம், இரவுக்கு 1000 கண்கள், ராட்சசன், ஓ மை கடவுளே, பேச்சுலர் உள்ளிட்ட படங்களை தயாரித்துள்ளார். இவர் கடந்த சில நாட்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டில்லி பாபு இன்று அதிகாலை சென்னையில் காலமானார். அவரது மறைவு தமிழ் திரையுலகினரை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராட்டத்தின் போது தாங்கள் நாட்டை விட்டு வெளியேற எண்ணியதாகவும் பிரியங்கா காந்தி தன்னிடம் தைரியத்தை இழக்கக்கூடாது என நம்பிக்கை ஊட்டியதாகவும் வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். மல்யுத்த களத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த 30 வயதான வினேஷ் போகத் ஹரியானாவில் ஜுலோனா பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். வினேஷ் போகத் இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது வினேஷ் போகத்திடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அவற்றுக்கு பதிலளித்து பேசிய அவர், மல்யுத்தத்தில் எனக்கு ஆதரவளித்ததை போன்று மக்கள் வழங்கி வரும் ஆதரவை அரசியலிலும் தொடர்ந்து அளிப்பார்கள் எனவும் மக்களின் ஆசிர்வாதத்துடன் தாங்கள் ஒவ்வொரு களத்திலும் வெற்றி பெறுவோம் எனவும் தெரிவித்தார். டெல்லியில் முன்பு மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது தாங்கள் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்ததாகவும் நாட்டை விட்டு வெளியேறக்கூட எண்ணியதாகவும், ஆனால் பிரியங்கா காந்தி தன்னிடம் தைரியத்தை இழக்கக்கூடாது என நம்பிக்கை ஊட்டியதாகவும் தெரிவித்தார். வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா கடற்கரை பூரி அருகே கடற்கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆந்திர பிரதேசம், ஒடிசா மாநிலங்களுக்கு ஆதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் உட்புற கர்நாடக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், இலங்கை அதிகாரிகளால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை குறிப்பிட்டு, கடந்த 7ஆம் தேதி அன்று புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் இதுவரை 350 மீனவர்கள் மற்றும் 49 மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன என்று, கடந்த 6 ஆண்டுகளில் இதுவே மிக அதிகமானது என்றும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை நீதிமன்றங்கள் மீனவர்களின் சக்திக்கு மீறிய அபராதங்களை விதித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உறுதியான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடுமையான அபராத தொகையை தள்ளுபடி செய்திடவும், கூட்டுப்பணி குழு கூட்டத்தை விரைந்து நடத்திடவும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மருமகன் மாமனாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று தானும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த எள்ளப்பாளைய பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவருடைய மருமகன் ராஜ்குமார் படியூர் அருகே ஹாலோ பிளாக் கம்பெனி நடத்தி வருகின்றனர். இதனிடையே கடந்த சில மாதங்களாக இருவருக்கும் சொத்து பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு குடும்பங்களும் பேசிக் கொள்ளாமல் இருந்து வந்த நிலையில் ராஜ்குமார் பழனிசாமி வீட்டிற்கு சென்று தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு பழனிசாமியை 5 முறை சுட்டுள்ளார். இதில் பழனிசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ராஜ்குமார் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்று படியூர் பகுதியில் தன்னை தானே நெத்தியில்
சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் முதல் கட்ட விசாரணையில் சொத்து பிரச்சனை காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியர்கள் கராத்தே பயிற்சிகளை கற்க நேரம் ஒதுக்கீடு செய்ய அரசு முன்வர வேண்டும் என கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் சேரன் மாநகரம் பகுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக ஷோரின் ரியோ ஷோபுகான் பயிற்சி மையம் இயங்கி வருகின்றது. இப்பயிற்சி மையத்தில் கராத்தே பெல்ட் கிரேடிங் பயிற்சி நடைபெற்றது. கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம், கியோசி பெஞ்சமின் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹன்சி டாக்டர் ரத்தினம், இக்காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் தனியாக செல்வதால் பாதுகாப்பை கருதி பெண் பிள்ளைகள் அதிக அளவில் கராத்தே பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் கராத்தே பயிற்சி கற்க இதற்கென்று கால நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்கு கற்றுத்தர அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அவங்க கராத்தே பயிற்சின்னு சொல்றதை விட அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் நல்லா படிக்கணும். ஏன்னா அவங்க மனநிலை பெண்ணாக பிறந்தப்பட்டவர்கள் யாரோ ஒன்றுதான் மனநிலை வித்தியாசமா இருக்கும். எல்லாமே அவங்க நிலை சாஃப்டா இருக்கும். அந்த சாஃப்ட் நிலை வேணும். அதுல இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவங்களுக்கு சில நிலைகள் கொடுக்குறோம். அது மென்டல், இது சயின்ஸ் வேற, இது மென்டல். அப்படி அது பாடி மைண்டு ஸ்பிரிச்சுவல், இது ஒன்று சேர்ந்து இது கொடுக்குற இது. அதனால அவங்களுக்கு கொடுக்குற இது மன தைரியம். இப்போ நடந்து போகிறோம், கையில் ஒரு கம்பு இருக்குது. நான் சாதாரண நடந்து போகிறத விட ஒரு கையில் ஒரு வடி இருக்குது, ஒரு கம்பு இருக்குதுன்னா, கம்பு இருந்தால் கொஞ்சம் தைரியம். அந்த மாதிரி அவங்க இந்த ஆர்ட் கற்றுக்கிட்டாங்கன்னா, ஒரு ஆர்ட் நம்ம கையில் இருக்குது, ஒருத்த வந்தால் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு அவங்க வெளியே போக முடியும். அடுத்து இந்த ஆர்ட் கற்றுக்கிறவங்க டிசிப்ளினாக வாழ்வாங்க. அந்த மாதிரி ஆர்ட். சார், இப்போ அரசு பள்ளிகளெல்லாம் கராத்தே பயிற்சி கற்றுக் கொடுக்குறதுக்கு தமிழக அரசு இந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் தான் இருக்குது? ஏன்னா கராத்தே பயிற்சி நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது. இன்னைக்கும் கிரிக்கெட்டை தெரிஞ்ச அளவுக்கு கூட கராத்தே அளவுக்கு யாருக்கு தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி ஏதாவது அரசுக்கு ஏதாவது இல்லை. அரசு அந்த முனைப்பு நல்ல முனைப்பு. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கராத்தே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏற்பட்ட நல்ல முனைப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் உரிமையாளர் ஒருவர் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டிற்கு தண்ணீர் விடச் சென்ற போது மின்சாரம் தாக்கி தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை மகன் நரசிம்மன். இவர் பெண்ணாச்சியம்மன் கோவில் வட்டம் பகுதியில் வீட்டிற்கு தண்ணீர் விடச் சென்ற நரசிம்மன் மோட்டாரை போட்டுவிட்டு தண்ணீர் தொட்டியில் இறங்கிய போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து வேலைக்கு வந்த ஒருவர் தண்ணீர் தொட்டியை பார்த்தபோது நரசிம்மன் உயிரிழந்ததை கண்டு திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்து உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் தீமிதி விழாவில் பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள பாரதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலில் 1ஆம் ஆண்டு தீமிதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கிராம தேவதை ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி கடந்த 10 நாட்களாக விரதம் இருந்து பக்தியுடன் தீச்சட்டி ஏந்தியும் தீமிதித்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் பொன்னேரி, பழவேற்காடு, மீஞ்சூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ எல்லையம்மனை தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் அதிமுக பிரமுகர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள மேலநீலித நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெள்ளையப்பன். அதிமுக பிரமுகரான இவர் அரசு ஒப்பந்தவராகவும் உள்ளார். இவர் மேலநீலித நல்லூரில் தினமும் காலையில் நடைபயிற்சி செல்வது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல் நடைபயிற்சி சென்ற போது அங்கு வந்த மர்ம கும்பல் வெள்ளையப்பனை வழிமறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த பனவடலி சத்திரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் VR சீனிவாசன் நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோயில் திருவிழாவில் வெள்ளையப்பன் தரப்பினருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக இரு தரப்பினர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் வெள்ளையப்பன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆரணி ஆற்றில் ஆண் சடலம் கிடைப்பதை பார்த்து அப்பகுதி மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் பொன்னேரியை அடுத்த ஆரணி ஆற்றில் 35 வயது மதிப்புத்தக்க ஆண் சடலம் அழுகிய நிலையில் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் பொன்னேரி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த சடலத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இறந்து கிடந்தவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அனில் நாயக் என கூறப்படுகிறது. அவராக தண்ணீரில் விழுந்தாரா, வேற யாரேனும் இவரை அடித்து தண்ணீரில் வீசப்பட்டாரா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் உன்னத திட்டமான ஏழை எளிய மக்களின் பசி நீக்கும் திட்டத்தின் 100வது வார விழாவை முன்னிட்டு 200 ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோவை வேளாண்டிபாளையம் பகுதியில் 100வது வார விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் விலையில்லா ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக பால், அவித்த முட்டை, பழம், ரொட்டிகள், சேலை மற்றும் மதிய உணவுகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அறிவித்த உன்னத திட்டங்களில் ஒன்றாக ஊட்டச்சத்து திட்டம் செயல்பட்டு வருகிறது. இவ்விழாவில் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் சம்பத்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவில் பயணிகள் வாகனம் மீது டேங்கர் லாரி மோதி வெடித்து சிதறியதில் 48 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நைஜர் மாகாணம் அகே நகரில் எரிபொருள் ஏற்றி சென்ற லாரி மீது மற்றொரு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடு நைஜீரியா. அந்நாட்டின் நைஜர் மாகாணம் அகே நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் எரிபொருள் ஏற்றிக்கொண்டு லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையின் எதிரே வேகமாக வந்த மற்றொரு லாரி எரிபொருள் ஏற்றிச் சென்று லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 2 லாரிகளும் வெடித்து சிதறின. இச்சம்பவத்தில் 48 பேர் உயிரிழந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மீட்பு குழுவினர், காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு கல்விக்கான நிதியை மறுப்பதுதான் பாஜகவின் நடவடிக்கையா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. இல்லந்தோறும் கொடி பறக்கட்டும். திமுக பவள விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பாராலிம்பிக்கில் வெற்றி பெற்ற இந்தியர்களுக்கு பிரதமர் பாராட்டு. தேர்தல் முடிவுகளால் பாஜக மீது இருந்த அச்சம் துடைத்தெறியப்பட்டுவிட்டது. அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேச்சு. அப்சல் குருவுக்கு மாலை அணிவித்திருக்க வேண்டுமா? உமர் அப்துல்லாவுக்கு ராஜ்நாத் சிங் கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.